சாகோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நிலப்பரப்பு. பல தீவுகள் அடங்கியது தான் இந்த சாகோஸ் தீவுகள். இந்த சாகோஸ் தீவில் தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டியாகோ கார்சியா அப்படின்னு ஒரு முக்கியமான தீவு இருக்கிறது. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டலாக இந்த சாகோஸ் ஐலாண்ட் அப்படின்றது பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் இருந்த இடம். இந்த பீஸ் கரெக்டாக இந்த பீஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தனி தீவு மட்டும் பார்த்தோன்னா டியாகோ கார்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு. இந்த தீவு உங்களுக்கு பிரிட்டிஷோடைய டோட்டல் கண்ட்ரோலில் இந்த டோட்டலாக இந்த சாகோஸ் ஐலாண்டு முழுக்க இருந்தபோது இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அமெரிக்காவுடைய படைத்தளமும் இருக்குது. அமெரிக்கா பிரிட்டனுடைய ஜாயிண்ட் பேஸாகவும் மிலிட்ரி பேஸாகவும் இருக்கக்கூடிய இடமாக இந்த டியாகோ கார்சியா இருந்தது. இதில் என்ன பண்ணோம்னா இந்தியா உள்ள நம்மளுடைய பெனிஃபிட்டுக்கு என்ன பண்ணோம், முதல்ல இந்தியன் ஓஷனில் அமெரிக்கா இருக்கலாம், சைனா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், அப்படின்னு யார் வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்த போது அது இந்தியா க்ரோயிங் பவர் ஓகே. ஆனால் சைனாவும் அமெரிக்காவும் பெருசாக நிற்கிறாங்க. அதில் நமக்கு யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா தான் ஃப்யூச்சருக்கு நமக்கு பெஸ்ட்டு.